இந்தியாவில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வேகத்தில் உயர்ந்து வரும் நிலையில் நகை பிரியர்களின் கவனம் இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை இந்தியா 15% உயர்த்தியுள்ளதால் உள்நாட்டு விலையை விட துபாயில் தங்கம் வாங்குவது தற்போது 12% வரை மலிவாகியுள்ளது. இதன் காரணமாக வரவிருக்கும் திருமண காலத்தை முன்னிட்டு தங்கம் வாங்க திட்டமிடும் இந்திய குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் துபாய் சந்தையை ஒரு சிறந்த வாய்ப்பாக பார்க்கின்றனர். இந்தியாவோடு ஒப்பிடுகையில் அங்கு செய்கூலி குறைவு என்பதோடு பலவிதமான புதிய வடிவமைப்புகள் கிடைப்பதும் இந்தியர்களை ஈர்க்கும் முக்கிய காரணங்களாக உள்ளன. துபாயில் தங்கம் வாங்க திட்டமிடும் இந்தியர்கள் இந்திய சுங்க விதிகளையும் தெளிவாக தெரிந்து கொள்வது அவசியம். சுங்க விதிகளின்படி வெளிநாட்டில் ஓராண்டுக்கு மேலாக வசிக்கும் இந்தியர்களில் ஒரு பெண் 40 கிராம் வரையிலும் ஒரு ஆண் 20 கிராம் வரையிலும் தங்க நகைகளை சுங்க வரி இல்லாமல் இந்தியாவிற்கு கொண்டு வரலாம். குடும்பமாக பயணம் செய்பவர்களுக்கும் இதில் கணிசமான சலுகை உண்டு. கணவன் மற்றும் மனைவி சேர்ந்து 60 கிராம் வரையிலும், இரு ஆண்கள் மற்றும் இரு பெண்கள் கொண்ட ஒரு குடும்பம் 120 முதல் 140 கிராம் வரையிலும் தங்க நகைகளை சட்டப்பூர்வமாக வரியின்றி எடுத்து வர முடியும். ஆனால் இங்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வரி விலக்கு சலுகை அணிந்து வரும் அல்லது கொண்டு வரும் தங்க நகைகளுக்கு மட்டுமே பொருந்தும். நீங்கள் தங்க நாணயங்களோ அல்லது தங்க கட்டிகளோ கொண்டு வந்தால் அதற்குரிய வரியை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அதே சமயம் அமீரகத்தில் முதலீட்டு தரத்திலான தங்க கட்டிகளுக்கு மதிப்பு கூட்டு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் தாங்கள் வாங்கும் நகைகளுக்கான வரியை டாக்ஸ் ரீஃபண்ட் முறையில் திரும்ப பெற முடியும் என்பது கூடுதல் லாபமாகும். பொருளாதார வல்லுநர்களின் கருத்துப்படி இந்திய ரூபாய் மதிப்பு குறைந்து வருவதும் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதுவதும் இந்த சேவையை கூட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் தங்க இறக்குமதி முந்தைய ஆண்டை விட கணிசமாக அதிகரித்து மாத சராசரி 83 டன்களாக உயர்ந்துள்ளது. திருமணங்கள் மற்றும் பண்டிகை காலங்கள் நெருங்குவதால் இந்த சேமிப்பு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள இந்தியர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர்.